Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான sequence and series exercise 8.2 பார்க்க போறோம். Question number 11ல இருந்து பார்க்கலாம். இதுல முதல் 10 questions ஆல்ரெடி நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. So 11th evaluate இப்படி கொடுத்திருக்காங்க. Summation k is equal to 1 to 11 2 plus 3 per k ன்னு இருக்கு. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சிம்பிளை வந்து சம்மேஷன் சொல்லுவாங்க. சம்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா sum of all the values ன்னு அர்த்தம். sum of the values வந்து k is equal to 1ல இருந்து 11 வரைக்கும் இதை ஆட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் k க்கு வந்து 1 போடணும். இப்போ 2 plus 3 per 1. அப்புறம் அடிஷன் சிம்பிள் போட்டு திருப்பி k க்கு பதிலா 2 போடணும். அப்போ 2 plus 3 per 2 plus அடுத்து k க்கு பதிலா 3 போடணும். 2 plus 3 per 3 இப்படியே எழுதிட்டே வந்து 11 வரைக்கும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 plus 3 per k இதுதான் kல k க்கு பதிலா 11. ஸோ 11 வரைக்கும் ஆட் பண்ணுங்க. இதுதான் உங்களோட கொஸ்டின். இதுல வந்து மொத்தம் 11 டேர்ம்ஸ் இருக்கும். இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இப்படி பார்த்தா நமக்கு வந்து 11 டேர்ம்ஸ் இருக்கு டோட்டலா. இப்போ இதுல 2 எல்லாம் தனியா எடுத்துக்க போறோம். 2 plus 2 plus 2 plus ன்னு சொல்லி எத்தனை டைம்ஸ் எழுதணும்? 11 டைம்ஸ் எழுதணும். நம்ம அதை 11 டைம்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டா போதும். பிளஸ் 3 per 1 3 per 2 3 per 3 so on up to 3 per 11. இதை தனியா ஆட் பண்ணிடலாம், இதை தனியா ஆட் பண்ணிடலாம். தான் ஈஸி. 2 plus 2 plus 2 11 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 22 கிடைக்கும். அதை நம்ம டைரக்டாவும் எழுதலாம், இல்லைன்னா ஜிபி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சும் எழுதலாம். இப்போ ஜிபி யூஸ் பண்றது இதுக்கு எப்படி மேம் யூஸ் பண்றதுன்னா, இப்போ முதல் டேர்ம் வந்து இதுல ஏ, அப்போ ஏ வந்து 2. இந்த டேர்மோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா 2/2 கண்டுபிடிச்சா 1 வருது. அப்போ ரேஷியோ 1 வந்தது அப்படின்னா நம்மளோட எஸ்என்னோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NA. அப்போ சம் ஆஃப் 11 டேர்ம்ஸ்ன்றதுனால 11 இன்ட்டு ஏயோட வேல்யூ வந்து 2வா இருக்கிறதுனால 22 தான் இதோட ஆன்சர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த செகண்ட் போர்ஷனோட ஆன்சரையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஏயோட வேல்யூ பாருங்களேன். ஏ வந்து 3 per 1, அப்போ 3 தான். ஆரோட வேல்யூ A2/A1 டிவைட் பண்ணி பார்க்கணும். ஏ வந்து 3 per 2, இது 3 per 1. ஸோ ஒரு 3 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ஒரு 3 மட்டும் தான் இருக்கும். அப்போ ரேடியஸோட வேல்யூ வந்து 1 விட பெருசாக இருக்குது. 1 விட பெருசாக இருந்தால் நம்மளோட எஸ்என் ஃபார்முலா என்ன? ஸோ இதான் எஸ்என்னோட வந்து 3 ஃபார்முலா. இப்போ ஆர் ஈக்குவல் டு 1க்கு நம்ம NAன்னு யூஸ் பண்ணோம்ல. இப்போ என்னோட ஆரோட வேல்யூ வந்து 3, அதாவது 1 விட பெரிய நம்பராக இருக்கு. அப்போ நம்ம இந்த ரெண்டாவது ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். அதாவது ஆரை வந்து முதல் பிளேஸில் போடணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எஸ்என் ஈக்குவல் டு A இன்ட்டு R⁻n-1/R-1 இந்த ஃபார்முலா தான் எழுதிக்கணும். எஸ்எனுக்கு பதிலாக எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஏக்கு பதிலாக 3 இருக்கு. அப்போ 3 மல்டிபிள் பை R⁻n. ஆர் வந்து நமக்கு வந்து 3. n அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் மொத்தம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 11 இருக்கிறதுனால இந்த n-க்கு பதிலாக நமக்கு 11 கிடைக்கும். -1 டிவைடட் பை 3 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். 3 - 1ஓட வேல்யூ வந்து 2 தான். ஸோ இது வந்து 3/2 3/11 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். 3/11 வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்கிறதுனால அதோட ஃபைனல் வேல்யூ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்தாங்களா, சமேஷன் k is equal to 1 to 11 2 plus 3kவோட வேல்யூ என்ன அப்படின்றதோட ஆன்சர். இந்த 2 எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு 22 கிடைச்சிது. ப்ளஸ் இந்த 3 per kயோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3/2 3/11 - 1 கிடைச்சிது. இந்த ஆன்சரை நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். Sum of first 3 terms of AP is 39/10 and their product is 1. Find the common ratio and the terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் வேல்யூவும் ப்ராடக்ட் வேல்யூவும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி வந்து A/R AARன்னு எடுத்துக்கோங்க. AR அப்படின்னு கூட நம்ம எடுக்கலாம். நான் அதை விட இங்கே ப்ராடக்ட் கொடுத்துருக்கிறதுனால ஏக்கு முன்னாடி டேர்ம் எடுக்கும்போது நமக்கு ப்ராடக்ட்ல ஆர்ஆர் கட் ஆகி செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அதனால 3 டேர்ம்ஸ் கேட்டாங்க, இந்த பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் இஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்னா அதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ A/R மல்டிபிள் பை A மல்டிபிள் பை AR பண்ணால் எனக்கு ஆன்சர் 1 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆரும் கேன்சல் பண்ணிடலாம். இது A/1 A/1 A/1. அப்போ அதோட அர்த்தம் A/3 is equal to 1ன்னு அர்த்தம். 1 வந்து 1/3ன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ பவர்ஸ் ஆர் ஈக்குவல்னா பேசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ரூலில் A is equal to 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? சம் இஸ் 39/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்னா A/R plus A plus AR இவங்க 3 பேரையும் ஆட் பண்ண வர ஆன்சர் வந்து 39/10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி எடுத்துக்கணும். ஸோ இவங்களுக்கு கீழே 1 இவங்களுக்கு கீழே 1ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஏக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது 1/R plus 1 plus R equal to 39/10 அப்படின்னு கொஸ்டினில் இருக்கு. இப்போ இது கீழே 1 எடுத்து எல்சிஎம் எடுக்கிறதா இருந்தால் R1 அப்போ R தான் எல்சிஎம். இங்கே ஆல்ரெடி R இருக்கிறதுனால இங்கே எதுவுமே மல்டிபிள் பண்ணாமல் இந்த 1 எழுதிக்கணும். இங்கே 1 இருக்கிறதுனால மல்டிபிள் பை R பண்ணணும். மேலேயும் மல்டிபிள் பை R பண்ணிடலாம்.
இங்கேயும் 1 இருக்கு. மல்டிபிள் பை r பண்ணணும் எல்சிஎம்காக. மேலேயும் மல்டிபிள் பை r பண்ணும்போது மேலே ஒரு r இருக்கிறதுனால இது r ஸ்கொயர்ட் ஆயிடும். ஈக்குவல் டு 39/10. டிவைடில் இருக்க r அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே டிவைடில் இருக்க 10 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ 10 × 1 + r ஸ்கொயர் நீங்கள் கிடைக்கும். அந்த சைடு 39r அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். இங்கே 10 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 10 + 10r + 10r ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 39r இந்த பக்கம் வந்தால் -39r = 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 10r ஸ்கொயர் இங்கே இருக்கிற 10rம் இங்கே இருக்கிற 39rம் மைனஸ் ஆச்சுன்னா -29r + 10 = 0. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இதுலேருந்து r வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான் நமக்கு கிடைச்ச குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். முதல்ல இந்த 10 மல்டிபிள் பண்ணால் 100. ஸோ மல்டிபிள் பண்ணால் 100 வரணும். அதே நம்பர் ஆட் பண்ணால் -29 கிடைக்கணும். 25 4s are 100 நமக்கு தெரியும். -29 வேணும்னா -25 -4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தடில் இப்போ இது 10r ஸ்கொயர். இந்த 29r எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 25r - 4r அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 0. இவங்க ரெண்டு பேருக்கு காமன் டேபிள்னு பார்த்தா 5ம் rம் காமனாக இருக்குது. பேலன்ஸ் ஒரு 2ம் rம் உள்ளே இருக்கும். இங்கே பேலன்ஸ் 25ல் 5 வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு 5 மட்டும் இருக்கும். இங்கே 4க்கும் 10க்கும் காமன் டேபிள்ஸ் வந்து 2. ஸோ -2 வெளில எடுத்துடலாம். பேலன்ஸ் இங்கே 2 ரும் -5ம் இருக்கும். ஏன்னா ப்ளஸில் அந்த மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஒரு மைனஸ் உள்ளே இருக்காத அர்த்தம். இது ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேயும் 2r - 5 இருக்குது. இங்கேயும் 2r - 5 இருக்குது. ஒரு 2r - 5 காமன். இங்கே 5rம் இந்த -2ம் இருக்குது. அப்போ 5r - 2 = 0. ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணிக்கோங்க. 5r - 5 = 0. 5r - 2 = 0ன்னு ஒரு டேர்ம். 2r - 5 = 0ன்னு ஒரு டேர்ம். -2 அந்த பக்கம் போனால் +2 ஆகிடும். அப்போ r = 2/5 ஒரு டேர்ம். அப்போ 2r = -5 அங்கே போனால் +5 ஆகும். அப்போ r = 5/2ன்றது அதர் டேர்ம். இப்போ ஃபைண்ட் த காமன் ரேஷியோவும் கேட்டு ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸும் அவங்க கேட்டிருந்தாங்களே அதையும் நம்ம எடுத்து எழுதணும். இஃப் a வந்து 1 தான், ஆரோட வேல்யூ 2 டேர்ம் கிடச்சிருக்கிறதுனால ரெண்டுமே அப்ளை பண்ணி பார்க்கணும். a1 r வந்து 2/5. ஃபைண்ட் த டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம எடுத்திருந்த 3 டேர்ம்ஸ் என்னது? a/r a/ar. இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சி எழுதிடணும். a வந்து 1, rக்கு பதிலாக கொஸ்டினில் 2/5. a1 1 × 2/5 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த 2/5 மேலே எடுத்துகிட்டு போனால் 5/2 ஆகிடும். 1, 2/5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது ஒரு பேட்டர்னில் இதில் r வந்து 2/5ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 5/2ன்னு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கிறதுனால அதை இங்கே கண்டிப்பாக எடுத்து எழுதிக்கோங்க. அதே ஆன்சர் தான் வரும். ஆனால் அதை எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. a/rல 1 இங்கே 5/2. அடுத்து ஏக்கு பதிலாக 1, ஏஆர்னா 1 × 5/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதிலேருந்து கிடைக்கிற டேர்ம் இந்த 5/2 மேலே எடுத்துகிட்டு போனால் 2/5 ஆகிடும். அடுத்து 1 1 × 5/2ன்றது வந்து 5/2 தான். இதில் வந்து 2/5 5/2 பிளேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. மற்றபடி அதே 3 டேர்ம்ஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கொஸ்டினில் அவங்க கேட்டிருந்தது ஃபைண்ட் த காமன் ரேஷியோ அண்ட் த 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.